ஹலோ. ஹலோ அம்மா. நான் உன்கிட்ட பேச மாட்டேன் போ. ஏண்டி செல்லம்? ஏன் பேச மாட்டீங்க? அம்மா மேல என்ன கோவம்? என் கூட இருக்கிற ஸ்ருதியோட அம்மா இன்னைக்கு வந்து அவளை பார்த்துட்டு அவளுக்கு புது ட்ரெஸ்ஸு காரு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. போமா, நீ என்னை இன்னைக்கு பார்க்கவே வரல. நேத்து தானடா அம்மா வந்து உன்னை பார்த்தேன். ஆனா இன்னைக்கு வரலல்ல. போ, நான் உன் கூட பேச மாட்டேன். நீ என்கிட்ட பேசலன்னா அம்மா அழுவேன். அம்மா அம்மா அழாதீங்கம்மா, நான் சும்மாதாம்மா சொன்னேன். என் செல்லோல்ல, என் தங்க குட்டியில அழக்கூடாது சரியா? நான் உனக்கு வரும்போது சாக்லேட் வாங்கி தரேன். ம், சரி. நான் அழமாட்டேன். அப்போ நீ இன்னைக்கே என்ன பார்க்க வரணும். அப்பதான் நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன். ஐயோ, அம்மாக்கு இன்னைக்கு வேலை இருக்குடா. அம்மா நாளைக்கு வந்து உங்களை பார்க்கறேன். சரியா? நாளைக்கா? சரி. அப்போ நீங்க தான் எனக்கு சாக்லேட் வாங்கி தரணும் சரியா? சரிடா செல்லம். ஸ்ருதிக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரணும், மறந்துடாதீங்கன்னு. உங்களுக்கு, ஸ்ருதி பாப்பாக்கு கேக்கு, சாக்லேட்டு, காரு, பொம்மை எல்லாம் அம்மா வாங்கிட்டு வரேன். ஓகேவா? பொம்மை காரு ஜாலி. நல்ல அம்மா. உம்மோட செல்லம். சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. அம்மா காலையில வந்து உங்களை பார்க்கறேன். சரியா? ஓகேமா. குட் நைட். லவ் யூ. லவ் யூடா செல்லம். குட் நைட். அப்ப நான் போனை வச்சிடுறேன். ம். பாய். பகலவா? ஹலோ. ஹலோ புவனா. சொல்லுண்ணா. என்னம்மா தூங்கிட்டு இருக்கியா? ஆமா ரமேஷ் அண்ணா. நேத்து நைட்டு தான் பீரியட் ஸ்டார்ட் ஆச்சு. அதான் கொஞ்சம் டயர்டா இருக்க. சொல்லுண்ணா, ஏதாவது முக்கியமான விஷயமா? சாரிம்மா, உங்ககிட்ட கேட்காமலேயே இன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன ரமேஷ் அண்ணா, உனக்கு தான் தெரியும்ல, இதை நான் என் தேவைக்காக மட்டும்தான் பண்றேன். அதுவும் இல்லாம எனக்கு பீரியட்ஸ் வேற. அதனால ரொம்ப டயர்டா இருக்குண்ணா. ப்ளீஸ் இந்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுங்க. புவனா, உன்னோட கேரக்டர் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு பிடிக்காததை நான் எப்பவும் செய்ய மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும். இது நீ நினைக்கிற மாதிரி ரெகுலர் அப்பாயின்மெண்ட் கிடையாது. ஜஸ்ட் 1 hour நீ அவர் கூட உட்காந்து பேச போற, அவ்வளோதான். ஓகேவாம்மா? பேசுறதுக்கே அவர் என்கிட்ட வரணும். வேற யாரையாவது பார்க்க சொல்லுங்கண்ணா. பேசுறதுனா ஃபேமிலியை பற்றி பேச போகிறதில்ல. இது உன்னை பற்றி இன்டர்வியூக்கான அப்பாயின்மெண்ட். இன்டர்வியூவா? என்னண்ணா சொல்றீங்க? என்ன இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு நான் என்ன பெருசா சாதிச்சிட்டேன்? ஆனால் இன்டர்வியூ எடுக்க வர்றவர் உன்னை தான் இன்டர்வியூ எடுக்கணும்னு அடம்பிடிக்கிறாருமா. என்னண்ணா நீங்க? என்ன இன்டர்வியூ எடுத்து என்ன ஆக போகுது? அதுவும் இல்லாம போட்டோஸ் வீடியோஸ் வேற எடுப்பாங்க. ஆஹா, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுண்ணா. பூனா, உன்னை இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க வரப்போகிறவரோட பேர் மிஸ்டர் சந்திரசேகர். அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட். பெண்களை பெருமைப்படுத்துகிற விதமாக நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. உன்னை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 3 மாதமாக என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காருமா. நானும் அவரை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு தான் இந்த அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் அவர் கூட வேறு யாரும் வரப்போகிறதில்ல. அதனால் நீ நினைக்கிற மாதிரி எந்த ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுக்க மாட்டாங்கம்மா. நல்லா யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுமா. நான் வேற அவருக்கு ஓகே சொல்லிட்டேன். நீங்க இவ்ளோ சொல்றதுனால நான் இதுக்கு ஒத்துக்கிறேன்னா. எதுவும் தப்பா நடக்காம மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது என் குழந்தையோட வாழ்க்கைய நாளைக்கு எந்த வகையிலையும் பாதிச்சிடக்கூடாது. நிச்சயமாம்மா, இந்த இன்டர்வியூ உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தையாவது
உருவாக்கும்னு நான் நம்புகிறேம்மா. அவர் கரெக்டாக 3 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காருமா. உன் நம்பர் கொடுத்துருக்கேன், உனக்கு ஃபோன் பண்ணுவார். சரிண்ணா. ஹலோ. ஹலோ, நீங்க புவனா தானே? ஆமா, நீங்க? ரமேஷ் உங்க நம்பர் கொடுத்தாரு. என் பேரு சந்திரசேகர். நான் ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கேன். ஆ ஆ, சார் ரமேஷ் சொன்னாரு. ஓகே ஓகே, இதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். உங்க லொகேஷனை நீங்க எனக்கு சென்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களை நேர்ல வந்து பார்க்கலான்னு இருக்கேன். ம், ஓகே சார். ஓகே. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க சார். புவனா, நான் சந்திரசேகர் பேசுறேன். நீங்க அனுப்பின லொகேஷனுக்கு நான் வந்துட்டேன். எக்ஸாக்ட்டா எந்த வீடு மேடம்? உங்க பக்கத்துல வாட்டர் டேங்க் இருக்கும் பாருங்க சார். வாட்டர் டேங்க் இருக்கு. ஆ, அந்த வாட்டர் டேங்க் பக்கத்துல ரைட்ல 3வது வீடு சார். ஓகே ஓகே, இந்த ம், வந்துடுறேன். சரிங்க சார். நீங்க தானே புவனா? ஆ ஆமா, உள்ள வாங்க சார். ஆ. உட்காருங்க சார். தேங்க்யூ. சார் டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? நோ தேங்க்ஸ், தண்ணி மட்டும் கொடுங்க போதும். ஓகே சார். ம். சார். ஓ, தேங்க்யூ. ம். ஒன் மினிட். ம். என்ன இன்டர்வியூ எடுக்கிறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் சார்? இந்த இன்டர்வியூ பார்த்து உங்களை மாதிரி இருக்கிற பொண்ணுங்களோ இல்லை உங்கள் வாடிக்கையாளர்களில் யாரோ ஒருத்தரோ இந்த இன்டர்வியூ மூலயமா திருந்தனா அது இந்த இன்டர்வியூக்கான சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். சரி சார், என்னை பத்தி ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்களாமே, என்ன சார், என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த தொழிலில் இருக்கீங்க? இந்த தொழிலுக்கு நீங்கள் வர்றதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மதுரை பக்கத்துல இருக்கிற ம். பூஞ்சோல தான் என் சொந்த ஊரு. அப்பா ரைஸ் மில்ல வேலை பார்த்தாரு. அம்மா வீட்டை கவனிச்சுக்கிட்டாங்க. நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. என்னை நல்லா பாதுகாப்பா பாசமா தான் வளர்த்தாங்க. எங்க ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல 1 வாரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா எங்க அம்மாவை காப்பாற்ற முடியல. எங்க அம்மாவோட இழப்ப எங்க அப்பாவால தாங்கிக்க முடியல. 1 மாசத்துக்கு மேல
வேலைக்கு போகாம யார்கிட்டயும் பேசாம சரியா சாப்பிடாம இருந்தாரு. இப்படியே இருந்தா எங்க அப்பாவுக்கும் ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்தேன். எங்க அப்பாவோட சொந்தக்காரங்க அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2வது கல்யாணம் பண்ணி வச்சா அவரு லைஃப் மாறும்னு பார்த்தா என் லைஃப் தான் முழுசா மாறி போயிடுச்சு. என் சித்தி கொடுமை. என்னோட சின்ன வயசுல இருந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசை. ஆனா என் சித்தி 10ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் என்னை பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பல. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சா ராத்திரி 12 மணி ஆனாலும் தூங்க முடியாது. அவ்வளோ வேலை எனக்கு என் சித்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என் அப்பாவும் சித்தியோட பேச்ச மறுத்து பேசவே மாட்டாரு. என் வீட்டுல இருக்கவே எனக்கு உடம்பு கூசுச்சு. அப்படியே 3 வருஷம் போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் என் அப்பா வேலை பார்த்த ரைஸ் மில்ல மூடிட்டாங்க. என் அப்பாவோட வருமானம் கட்டானதுனால கடன் தொல்லையும் அதிகமாயிடுச்சு. அதனால என் சித்தி என்ன ஒரு கார்மெண்ட்ஸ்ல வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் கூட வீட்டுல நிம்மதியா தூங்குனதே கிடையாது. வீட்டு வேலை கார்மெண்ட்ஸ் வேலைன்னு ஒரு நாளுங்கிறத எனக்கு 1 மணி நேரம் மாதிரி போக ஆரம்பிச்சது. அப்பதான் அந்த கார்மெண்ட்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்த சந்துரு என்ன விரும்புறதா சொன்னாரு. எனக்கும் அவரை பிடிச்சிருந்துச்சு. எங்க வீட்டுல நான் படுற கஷ்டத்தை பார்த்து என்னை வீட்டு விட்டு வர சொன்னா. நானும் அவனை நம்பி போனேன். 2 பேரும் ஒரு கோயில்ல கல்யாணம் பண்ணோம். எங்க கையில இருந்த பணத்தை வச்சு சின்னதா வீடு ஒண்ணு வாடகைக்கு எடுத்தோம். ஆனா அதுவும் ரொம்ப நாள் நீடிக்கல. 1 மாசம் குடும்பம் நடத்திட்டு திடீர்னு சந்துரு என்னை தனியா விட்டுட்டு போயிட்டா. அப்பதான் புரிஞ்சுது அவன் என்னை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் காதல் நாடகம் ஆடி இருக்கான்னு. அதுக்கப்புறம் நான் அதிகமா நம்பின சந்துருவே என்னை ஏமாத்திட்டானேன்னு நினைச்சேன். என் வாழ்க்கையவே முடிச்சுக்க போனேன். விதியோட விளையாட்ட நான் கர்ப்பமானேன். எனக்காக இல்லைனாலும் என் வயித்துல வளர குழந்தைக்காகவாவது வாழ முடிவெடுத்தேன். எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தேன். சந்துருவோட ஃப்ரெண்டும் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணா. அதனால நான் இருந்த வீட்டை காலி பண்ணிட்டு ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்கினேன். அங்க என் கூட இருந்த ரூம்மேட் மூலியமா எனக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை கிடைச்சது. அங்க போன 2வது நாள் அந்த சூப்பர் மார்க்கெட் மேனேஜர் அவர் ரூம்க்கு கூப்பிட்டாரு. அதனால அந்த வேலையை விட்டுட்டு ஒரு குழந்தைகள் காப்பகத்துல சமையல் வேலைக்கு போனேன். 1.5 வருஷம் அங்க எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா தான் போச்சு. அங்க வேலை செய்யும் போதுதான் எனக்கு குழந்தை பிறந்துச்சு. அங்கதான் என் விதி என் வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சுது. அந்த காப்பகத்தை நடத்திட்டு வந்த ஜானகி அம்மா உடம்பு சரியில்லாம அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த காப்பகம் முழுசும் அவங்க புருஷன் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அதனால அவரும் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு. அதனால அந்த காப்பகத்தை விட்டு வந்தேன். தனியா ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி இருந்தேன். குழந்தைய தனியா விட்டுட்டு எங்கேயும் வேலைக்கு போக முடியல. கையில இருந்த பணமும் காலி ஆயிடுச்சு. திடீர்னு குழந்தைக்கு உடம்பு முடியல. ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கூட பணம் இல்லாம தவிச்சேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர்கிட்ட பணம் கேட்டும் கிடைக்கல. என் மானமா குழந்தையோட உயிராங்கிற கேள்வியில எனக்கு என் குழந்தையோட உயிர் தான் பெருசா பட்டுச்சு. கடைசியில வேற வழியே இல்லாம என் குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக இந்த தொழிலுக்கு நான் வர வேண்டியதா போயிடுச்சு. என்னதான் தேவைக்காக இந்த தொழிலுக்கு வந்தாலும் இந்த சமுதாயம் எனக்கு வச்ச பேரு. அப்பதான் ரமேஷ் எனக்கு அறிமுகமானாரு. இத நான் என் தொழிலா மாத்தினதுக்கு அப்புறம்தான் யாராலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராம பயமே இல்லாம என்னால ராத்திரி நிம்மதியா தூங்க முடியுது. ஒரு மனுஷன் நல்லவனா இருக்கிறதும் கெட்டவனா இருக்கிறதும் அவங்க அப்பா அம்மா வளர்ப்புல தான் சொல்லுவாங்க. அது உண்மை இல்லை. இந்த சமுதாயத்தோட கையிலையும் தான் இருக்கு. சரி, உங்களை தேடி வர கஸ்டமர்ஸ் எந்த மனநிலையோட வருவாங்க? அவங்கள நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? கொஞ்சம் சொல்ல முடியுமா?
வருவாங்க சார். ம். ஆசைக்காக வருவாங்க. பணத்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன தேடி வருவாங்க. அப்படிதான் ஒரு நாள் ஒரு 19 வயசு பையன் என்ன பார்க்க வந்தா. அது யார் பண்ணி? நான் வந்து என்ன வேணும்? அவரு சொல்லி தான் வந்தேன் மேடம். ஹலோ சொல்லுங்கண்ணா. கஸ்டமர் வந்துட்டாரம்மா. இல்லண்ணா, ஒரு சின்ன பையன்தான் வந்திருக்கான். என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி, நான் அவனை பேசி அனுப்பி விட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன். அதுக்கப்புறமா நீங்க கஸ்டமர் அனுப்புங்க. ஐயோ போனா, அந்த சின்ன பையன் தான் கஸ்டமரே. பார்த்து நல்லபடியா கவனிச்சு அமுச்சு விடு, சரியா? வச்சிடறேன். ஆண்டி, ரமேஷ் சார் தான் அமிச்சார் ஆண்டி. சரி, உள்ள வா. ம். உட்காரு. இங்கேயே வா, ரூம்குள்ள போலாம். போலாம். முதல்ல உட்காரு. ம். என்ன சாப்பிடுற? காஃபி, டீ? நீங்க எது கொடுத்தாலும் சாப்பிட்றேன் ஆண்டி. ம், ம். எஸ். ம், தேங்க்ஸ் ஆண்டி. உன் பேர் என்ன? சந்தோஷ். ம். என்ன படிக்கிற? உனக்கு இந்த அட்ரஸ் எப்படி தெரியும்? பிஏ செகண்ட் இயர் படிக்கிறேன். காலேஜில் என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ஒரு பொண்ணு கூட போயிட்டு வந்துட்டு சீன் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதான் அவனுங்க முன்னாடியே நானும் பெரிய இதான்னு காட்டணும், நல்லா கெத்தா இருக்கணும். அதுக்காக தான் இந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி வந்தேன். காலேஜுக்கு ஃபீஸ் யாரு கட்டுறது? இது என்ன ஆண்டி கேள்வி? எங்க அப்பா தான் கட்டுறாரு. உன்னோட மத்த செலவுக்கு? அப்புறம் இங்க வரத்துக்கு யாரு பணம் கொடுத்தது? சரி, இதுக்காக எவ்வளவு கொடுத்த? 10,000 ரூபா சொன்னாங்க. 2,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். 2000 ரூபாய் அட்வான்ஸ். அந்த பணம் உனக்கு எப்படி வந்துச்சு? யார் கொடுத்தா? ஆ, அது அப்பா கொடுத்தாரு. உன் அப்பா என்ன வேலை பார்க்கறாரு? பிரைவேட் செக்யூரிட்டி சர்வீஸில் வாட்ச்மேனாக வேலை செய்கிறாரு. ஏன்பா, உங்க அப்பா எத்தனை நாள் நைட்டு தூக்கத்தை இழந்த தான் புள்ள நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் பெரிய ஆளா வரணும் தானே உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. தான் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஏன் புள்ள கஷ்டப்பட்டுற கூடாதுங்கிறதுக்காக காசு செலவு பண்ணி உன்னை படிக்க வைக்கிறாரு. அந்த பணத்தை இப்போ நீ எதுக்காக செலவு பண்றேன்னு தெரியுதா? இங்க பாருப்பா, காலேஜ்ல நீ படிக்கிற 4 வருஷத்துல உன்னால வாழ்க்கையில மறக்க முடியாத பல சம்பவங்கள் நடக்கும். அதுல நல்ல சம்பவங்களை மட்டும் நீ கடைசி வரைக்கும் நினைச்சுக்கிட்டே இரு. கெட்ட சம்பவங்களை நீ மனசுல நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அது என்னைக்கா இருந்தாலும் உன்னை கெட்ட பாதைக்கு கொண்டு போயிடும். ஒரு நாள் உன்னையே அறியாம அந்த தப்ப பண்ண தோணும். அப்புறம் உன் வாழ்க்கையோட திசையே மாறி போயிடும். உனக்காக உங்க அப்பா அம்மா படுற கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல. நீ நல்லா படிச்சு ஒரு பெரிய வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் தானா உன்னை தேடி வரும். அப்ப நீ எதிர்பார்க்கிற எல்லாமே உனக்கு கிடைக்கும். இப்போ உன் அப்பா கொடுத்த பணத்தை
உன் படிப்புக்கு மட்டும் செலவு பண்ணு, புரியுதா? இல்லைன்னா இது உனக்கு கண்டிப்பா வேணும்னா வா, ரூமுக்கு போலாம். நான் ரெடிதான். நான் கிளம்புறேன் ஆண்டி. ஒரு நிமிஷம். இந்த இது பணம் இல்ல, உங்க அப்பாவோட பல நாள் தூக்கம். விட்டுறாத, பத்திரமா வச்சுக்க. ம். போயிட்டு வா. வரேன். பார்த்து போ. ஹலோ, ஹலோ, சொல்லுங்கண்ணா. என்ன போனா? நான் அமுச்சு விட்ட பையன் பேலன்ஸ் காசுலாம் கரெக்டாக கொடுத்துட்டானா? இல்லண்ணா, நான் அவனை திருப்பி அனுப்பிட்டேன். என்னது, திருப்பி அமுச்சிட்டியா? என்ன போனா நீ? வர்ற கஸ்டமர்லாம் இப்படி திருப்பி அமுச்சிட்டே இருந்தா நம்ம எப்படிம்மா தொழில் பண்ணுறது? ஆமா, இவன் கூட என்ன பிரச்சனை உனக்கு? சின்ன பையனை அவன். ஏமா, அவன் சின்ன பையனா இருந்தா உனக்கு என்ன? நமக்கு தேவை பணம். அவன் கொடுக்குறானா இல்லையா, அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இப்படி வர்ற கஸ்டமர்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அனுப்பிச்சிட்டு இருந்தா நம்ம எப்படிம்மா பழைக்கிறது? நீயே சொல்லு. என்னம்மா நீ? இங்க பாருங்கண்ணே, நான் பண்றது தப்பான தொழில்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா என் மனசாட்சிக்கு விரோதமா என்னால எதுவும் பண்ண முடியாத. அவன் பாவம் சின்ன பையனே, ஏதோ புத்தி தடுமாறி வந்திருக்கான். அவனோட எதிர்காலம் கெட்டு போறதுக்கு நான் காரணமா இருக்க முடியாத. ப்ளீஸ், இனிமே இந்த மாதிரி சின்ன பசங்களெல்லாம் அனுப்பாதீங்க. புரிஞ்சுக்கங்கண்ணா. என்ன போன இப்படி சொன்னா எப்படி? உன்ன மாதிரி ஆளை நம்பி தானே நான் இருக்கேன். உன்ன மாதிரியே எல்லாரும் காரணம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் எப்படிமா தொழில் பண்றது? நீயே சொல்லு. இல்லண்ணே, வர கஸ்டமரை நான் திருப்பி அனுப்புனாலும் உங்களுக்கு வர வேண்டிய கமிஷன் கரெக்டா வந்துடும். நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க. என்னம்மா போனா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது சரியானு ஒரு தடவை நல்லா யோசிச்சு செய். சரி, நான் வைக்கிறேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். முடிச்சிட்டேன். இன்னைக்கு ஈவினிங்குள்ள அனுப்பிடுறேங்க. ஷோர் ஷோர், டெஃபினெட்லி. சாரி, ஒரு ஆர்டிக்கலோட கிளைமேக்ஸ் கேட்டாங்க, அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த பக்குவம் வந்துச்சு? நிறைய பேரு பணத்தை மட்டும்தான் சார் பார்ப்பாங்க. ஆனா நான் அவங்க கிட்ட இருக்கிற பணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிற வழியும் சேர்த்து பார்க்கறேன். அந்த பையனை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அந்த பணத்தை அவனால சம்பாதிக்கவே முடியாத. பெத்தவங்க உழைப்புல தான் அவன் வாழ்றான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் கொடுத்த பணத்துல அவங்க அப்பாவோட கஷ்டமும் உழைப்பும் தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனாலதான் சார் அந்த பையனை பேசி அனுப்பிட்டேன். உங்களை மாதிரியே எல்லாரும் இருந்துட்டா யாரும் ஏமாத்தணும்னு தோணவே தோணாதுல்ல? இதே மாதிரி வேற ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்ல இது மட்டும்தானா? இருக்கு சார். வாட் அ ஸ்மெல்! பாதாமோட ஸ்மெல்லு செம்மையா இருக்குங்க. அதுலயும் உங்க கையில என்ன? அது ஒன்றும் இல்லை, பாதாம். வாவ்,
ஃபேண்டாஸ்டிக் டிசைன். என்ன சொன்னீங்க? நான் உங்க சாரியில் இருக்கிற டிசைனை தாங்க சொன்னேன். ஓஹோ. அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நீங்க நினைப்பீங்க. அதாங்க இல்ல. அப்புறம் என்னங்க, ஒரு தேவதை, நோ, ஒரு தேவதையே என் முன்னால இருக்கும்போது நான் ஏங்க சாரியோட டிசைனை பத்தி சொல்ல போறேன்? நான் சொன்னது உங்களை தான், உங்க டிசைனை தான். ம்ஹும். என் கண்ணோடு கலந்த மின் அழகே. என்னது? கவிதை கவிதை. ஓஹோ, சொல்லுங்க சொல்லுங்க. என் கண்ணோடு கலந்த மின் அழகே, என் நெஞ்சோடு அனைத்த பூமகளே, காமம் என்னும் ஒற்றை சொல்லால் என்னுள் 1000 மாற்றங்கள் தரப்போறவளே, உன் நெஞ்சோடு சாய்ந்திட நான் இங்கு தவிக்கிறேன். ம்ஹும். என் பருவத்தின் பார்வையிலே பல பெண்கள் கடந்தாலும் உன்னை மட்டும் நினைக்கிறேன். ஓயாமல் துடிக்குதே என் புஜம். கனவுகளை கலைத்தாய், நினைவுகளை குழைத்தாய், இரத்த நாளங்களில் காமத்தீயை விதைத்தாய். Who is the black sheep? போனை சைலண்ட்ல போடுங்க. சாரிங்க. சரி, நானும் சரிங்க. ம். அது ஒரு ஃப்ளோல போகும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல. ஆ, ஆமா, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆ, அது- ஆ. பாத்தீங்களா, நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். ஆ, பரவாயில்ல விடுங்க. அதானே பார்த்தேன். ஒரு கவிதைக்கு இன்னொரு கவிதை பிடிக்காது தானே? நீங்க ரொம்ப ஜாலி டைப்பா இருப்பீங்க போல இருக்கு சூர்யா. உங்க கூட எந்த பொண்ணு இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்க ஒய்ஃப் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. என்னங்க திடீர்னு இப்படி கால வரட்டீங்க? ஆ, ஏ? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க. ஐ எம் ஸ்டில் பேச்சுலர், யூனோ. ஓ, ஓகே ஓகே. ஆனா சீக்கிரமாவே இந்த பேச்சுலர் ஃபேமிலி மேனா ஆக போறான். ஓ, சூப்பர். பொண்ணு பார்த்தாச்சா? யா, என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிருச்சே. ஓஹோ, கங்க்ராச்சுலேஷன் சூர்யா. தேங்க்யூ தேங்க்யூ. சூர்யா, நான் உனக்கு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? கேளுங்க போனா, நான் எதுவும் நினைக்க மாட்டேன். மேரேஜ் பண்ண போறீங்க, அப்புறம் ஏன் இங்க? ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்காதீங்க. கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். அதுல என்னங்க தப்பு? நீங்க ஓப்பனா கேட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ. ம், இப்போ புதுசா ஒரு கம்பெனிக்கு ஜாப் அப்ளை பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்பாங்கல்ல. ம். ஏன் கேட்குறாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அவன் நல்லா வேலை பார்ப்பான்னு ஒரு நம்பிக்கை தானே? ம். am I right? Yeah, absolutely right. சாதாரணமா வேலைக்கு இங்க எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, மேரேஜுக்கு தேவைப்படாதா? அதுலயும் இந்த ஃபர்ஸ்ட் நைட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், ரைட்? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் இங்க உங்களை தேடி வந்திருக்கேன். Wow, great. Don't worry. உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் கேரண்டி. தேங்க்யூ. உங்க ஃபியான்சி நேம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. அவங்க பேரு ஸ்வாதி. ம், அவங்க என்ன பண்றாங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காங்க. ஓகே. ஆமா, ஆ, ஸ்வாதி உங்கள மாதிரியே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைச்சு
வேற யார்கிட்டயாச்சும் போனா? ஸ்டாப் இட் போனா. என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஐயோ, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகாதீங்க சூர்யா. எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு மட்டும் இருந்தா போதுமா? நீங்க மேரேஜ் பண்ண போற பொண்ணுக்கும் இருக்கணும்ல. ப்ளீஸ் போனா, அவளை பத்தி பேசாதீங்க. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ம்ஹும். நீங்க கட்டிக்க போற பொண்ணு மேல அவ்வளோ நம்பிக்கை? இதே நம்பிக்கை தானே அவங்களுக்கும் உங்க மேல இருக்கும். அந்த நம்பிக்கையை காப்பாத்த வேண்டியது உங்க கடமை தானே. அவங்க நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? என்ன சூர்யா, ஆம்பளைங்களுக்கு ஒரு நியாயம், பொண்ணுங்களுக்கு ஒரு நியாயமா? நீங்க எப்படி உங்க ஃபியூச்சர் ஒய்ஃப் ஃப்ரெஷ்ஷா வரணும்னு எதிர்பார்க்கறீங்களோ அதே மாதிரி தானே அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. சூர்யா, சாரி, நான் உங்க மூட ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க, நான் உங்களுக்கு எல்லாம் கத்துத்தரேன். ஏன்னா நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கிறதுக்கு நான் கேரண்டி. வாங்க சூர்யா. எடுத்து பேசுங்க சூர்யா. உங்க ஸ்வாதி தானே. ஃபர்ஸ்ட் நைட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இங்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க. எடுத்து பேசுங்க. ஹலோ, ஹாய், எங்க இருக்கீங்க? வீட்லயா இருக்கீங்க? நம்ம மேரேஜுக்கு என் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ண வந்திருக்கேம்மா. ஓ, அப்படியா? உங்க ஃப்ரெண்டா? ஆ, அவங்க பேர் என்ன? புவனேஸ்வரி. ஓஹோ. அவங்க எனக்கு ஃப்ரெண்டுங்கிறத விட சிஸ்டர் மாதிரி. ஓ, சிஸ்டர் மாதிரியா? சரி, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். சிஸ்டர், நீங்கள் கண்டிப்பாக என் மேரேஜுக்கு வரணும். சாரி, நான் உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சிஸ்டர்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எந்த அர்த்தத்துல நான் இதை வாங்க முடியும்? As a sister, all the best. தேங்க்யூ. உங்ககிட்ட பேச பேச நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்க குழந்தைய பத்தி தெரிஞ்சுக்கலாமா? அஸ்வின் அவங்க பேரு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. என் வாழ்க்கை எந்த விதத்திலயும் உங்களை பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஹாஸ்டல்ல சேஃபா தங்க வச்சு படிக்க வச்சிட்டு இருக்கேன். வேற ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் சொல்ல முடியுமா?
ம். ம்ஹும். என்னாச்சு? இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம், அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் இப்படி இருக்கிறது தான். ஓ. பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறேன். ஆ. சரியா? ம். என்ன, உங்களுக்கு திருப்தி தானே? சின்ன வயசுலேருந்தே காசு பணம் சம்பாதிக்கணும், சொத்து சுகம் சேர்க்கணும்னு ஓடி ஓடி எல்லாத்தையும் சேர்த்தேன். நான் நினச்சதுக்கு மேலே நிறையவே சம்பாதிச்சிட்டேன். ஆனால் எல்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை சம்பாதிக்காமல் விட்டுட்டேன். எனக்கு இப்போ 45 வயசாகுது. அதனால் இளமையும் போச்சு, இளமை காலத்தில் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷமும் போச்சு. இப்போ என்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் அதை ஆள்றதுக்கு ஒரே ஒரு சந்ததி தான் இல்லை. நான் உன்கிட்ட வெளிப்படையாக ஒன்று கேட்கட்டுமா? ம், கேளுங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். நீ என் வாழ்க்கை துணையாக வருவியா? ஏன், என்னாச்சு? ஏதாவது தப்பா கேட்டனா? ரொம்ப சந்தோஷமா இருக்க. உங்களை கல்யாணம் பண்ணி உங்களுக்கு 2 குழந்தைய பெத்துக்கிட்டேன். தினமும் காலையில சீக்கிரமாவே உங்களுக்கு முன்னாடியே எழுந்தேன். டிஃபன் ரெடி பண்ணிட்டேன். உங்களையும் குழந்தையும் எழுப்பி விட்டுட்டேன். உங்களை ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டேன். குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். மத்தியானம் லஞ்சை ரெடி பண்ணி உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டேன். சாயங்காலம் நீங்க வீட்டுக்கு வர வரைக்கும் உங்களுக்காக தலை நிறைய பூ வச்சுக்கிட்டேன், காத்திருந்தேன். நீங்க வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான டின்னரை ரெடி பண்ணிட்டேன். ம். உங்களை சாப்பிட வச்சு நீங்க சாப்பிட்ட தட்டிலேயே நானும் சாப்பிட்டேன். ம்ஹும். நீங்க தூங்க போகும்போதே உங்க காலை அமுக்கி விட்டுட்டேன். உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிட்டேன். அப்புறம் வாரத்துல ஒரு நாள் உங்க கூடவே பைக்கில் உங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டேன். உங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டேன். பீச்சு, பார்க்கு, தியேட்டர் என்ன ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணுவேன். இப்படியெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்குல்ல? ம். அப்புறம் ஏன்? இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் பிளஸ் பாயிண்ட் மட்டும்தான். ஆனா நடைமுறைக்கு சாத்தியப்படாத. ஏன் சாத்தியப்படாது? ஒரு குடும்ப வாழ்க்கையில அப் அண்ட் டவுன் வரதான் செய்யும். நாளைக்கு நான் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருவேளை தப்பு பண்ணிட்டா ஒரு புருஷனா என் மேல உங்களுக்கு கோவம் வரதானே செய்யும். ஒரு பொண்டாட்டியா எனக்கும் உங்க மேல கோவம் வரதானே செய்யும்.
இதுல நடக்கக்கூடிய சண்டையதான் ஊடல்னு சொல்லுவாங்க. அது நல்லாதான் இருக்கும். அந்த கோவத்துல நீங்க ஒரு வார்த்தை நீ அப்படிப்பட்டவதானன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலோ, இல்ல நான் கோவத்துல உங்களை அங்க சந்திச்சவதானன்னு சொல்லிட்டாலோ, கணவன் மனைவிங்கிற உறவுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். எனக்கு ரொம்ப மன நிறைவா இருக்க. நான் உங்களை எந்த அளவுக்கு திருப்திப்படுத்தி இருந்தா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருப்பீங்க. நீங்க சொன்ன அந்த வார்த்தையே எனக்கு சான்றிதழ் கொடுத்த மாதிரி இருக்க. உண்மைதான். நீங்க சொன்ன மாதிரியே அவரை நீங்க கல்யாணம் பண்ணியிருந்தா ஏதாவது ஒரு சின்ன சண்டையில மனஸ்தாபம் வரும். உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்திருக்கும். சான்ஸ் இருக்கு. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லியிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு சண்டை போடாத புருஷன் பொண்டாட்டியே இல்லைல்ல. கண்டிப்பா யோசிச்சிருப்பேன் சார். ஒருவேளை அவர் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்தா நான் ஒத்துட்டு இருந்திருக்கலாம். என் வாழ்க்கை நல்லபடியாவே அமைஞ்சிருந்திருக்கலாம். ஆனா இங்க பாருங்களே, எல்லாமே கேள்விக்குறியாவே இருக்க. ஆமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கேட்கலாமா? என்ன கேளுங்க. நீங்க வர்றவங்க எல்லார்கிட்டயுமே இப்படிதான் ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்ல தான் வரவேற்பீங்களா? இல்ல இல்ல, வரவங்களோட மனநிலையை பொறுத்துதான் அது நடக்கும். ஓ, அன்னைக்கு வந்தவருக்கு கல்யாணம் ஆகல. இந்த மாதிரி செட்டப் எல்லாம் அவர் பார்த்ததே இல்லைன்னு சொன்னாரு. அதனாலதான் அவருக்காக அன்னைக்கு அதை அரேஞ்ச் பண்ணேன். உங்க கேள்விக்குறிக்கு பதிலாதான் இந்த இடத்துக்கு வந்த ஒருத்தருக்கு நான் பொண்ணாவும் எனக்கு அவரு அப்பாவும் மாறின சம்பவம் நடந்துச்சு. ம், ம். என்னம்மா, என்ன அப்படி பார்க்குற? இந்த வயசான காலத்துல இவனுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு நீ நினைக்கிறியா? ம்ஹும். அப்படியெல்லாம் நான் எதுவும் நினைக்கலைங்க ஐயா. நீ நினைச்சாலும் தப்பு இல்லைம்மா. என் பேர் ராம்மூர்த்தி. நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தேன். எனக்கு ஒரே ஒரு பையன். அவன் நல்லா படித்தான். இப்போ ஃபாரின்ல கை நிறைய சம்பளம் வாங்குறான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி பேரன் பேத்தியோட ஒரே வீட்டில் சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் நான் நினச்சதுக்கு மாறா நடந்து போச்சு. என் பையன் கல்யாணமாகி பேர குழந்தைகளோட ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டான். என்னோட மனைவியும் பேர குழந்தைகளை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவளும் ஃபாரின்ல போய் இருந்துக்கிட்டா. இப்போ நான் இங்க தனிமரமா நிக்கிறேம்மா. என்னை பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது. ஒரு ஆறுதலா பேசுறதுக்கு கூட யாரும் இல்லைம்மா. நான் ரிட்டையர்ட் ஆகி 6 வருஷம் ஆச்சு. மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்குமா. இந்த 6 வருஷமா என்னை என்னன்னு கேட்க ஒரு நாதி கூட கிடையாது. ரொம்ப ஏக்கமா இருக்குமா. ஐயா 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 ஐயா, என்னாச்சு ஐயா? ஐயா என்னாச்சு ஐயா? சாக்லேட் சாக்லேட்டா? சாக்லேட் கொடுமா. சாக்லேட்.
ஐயா ஐயா ஒண்ணுல சரியா போயிடும். ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்கு லோ சுகர்மா. எனக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. என்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே கிடையாதுமா. அதுதான் என் பிரச்சனையே. ஆனா நீ இப்போ என்னை பார்த்துக்கிட்டிய, இதுதாம்மா எனக்கு வேணும். என்னோட பிரச்சனையே இதுதான். மனசை விட்டு யாருக்கிட்டையாவது பேசுனா நமக்கு பாரம் குறையும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு யாருமே இல்லையேம்மா. நானும் 4 இடத்துக்கு போனேன். அங்கே என்னன்னு கேட்க கூட நாதி கிடையாது. வயசானவனுக்கு இங்கே என்ன வேலைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீ மட்டும்தாம்மா என்னை உட்கார வச்சு காஃபி கொடுத்து எனக்கு ஆறுதலாக 4 வார்த்தை பேசி நான் பேசுறதெல்லாம் நீ கேட்குற பாத்தியா? இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ரொம்ப நன்றிம்மா. ஐயா இங்க வரவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போட வருவாங்க. உங்களோட எதிர்பார்ப்பு இதுதான்னா அதுக்கு ஏத்த மாதிரி நான் நடந்துக்கிறேன். எப்பெல்லாம் நீங்க தனிமையா ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க தாராளமா என்ன பார்க்க வரலாம். நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உனக்கு கேட்கட்டுமா? தாராளமா கேளுமா. ஒரு பொண்ணோட வாழ்க்கை நல்லா அமையணும்னா நல்ல குழந்தை, நல்ல கணவன், நல்ல அம்மா ரொம்ப முக்கியம். நல்ல தகப்பன் இருக்கணும். எனக்கு உங்களை மாதிரி ஒரு நல்ல தகப்பன் கிடைச்சிருந்தா என் வாழ்க்கை இப்படி ஆயிருக்காத. நான் உங்களை அப்பான்னு கூப்பிடட்டுமா? நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நீயும் என் பொண்ணுதாம்மா. நீ தப்பா ஒன்னும் என்கிட்ட பேசலம்மா. செந்தாமரை மாதிரி நீங்க. ஆனா கடவுள் உங்களை சேத்துல வளர விட்டுருக்காரு. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. அதுக்காக நீங்க செய்யற தொழிலை நான் சரின்னு சொல்ல வரல. ஆனா அதே சமயம் இந்த மாதிரி இடத்துல இருக்கிற உங்களை தப்பா பார்க்குற இந்த சமூகம் ஒரு நாள் கண்டிப்பா உங்க சூழ்நிலையையும் புரிஞ்சுக்கணும். என்ன சரித? நான் ஏற்கனவே ரமேஷ் கிட்ட சொன்ன மாதிரி இந்த இன்டர்வியூக்கான பேமெண்ட் தான் இது. நான் தான் சொல்லியிருக்கேன்ல சார், என் தேவைக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. இது எனக்கு தேவையில்லை சார். என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா அவங்களுக்கு இந்த பணம் போய் சேரட்டும். கண்டிப்பா எனக்கு தெரியும் இந்த பணத்தை நீங்க வாங்க மாட்டீங்கன்னு. நீங்க எனக்கு கொடுத்த இந்த இன்டர்வியூவை நான் பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு கணிசமான தொகை எனக்கு கிடைக்கும். அது உங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு தான் கண்டிப்பா போய் சேரும். நன்றி சார், ரொம்ப நன்றி. கடைசியா ஒன்று சொல்றேன். இந்த பேனா ஒரு குழந்தை கைக்கு போனா கிறுக்கலா மாறும். ஒரு ஓவியர்கிட்ட கிடைச்சா ஒரு நல்ல ஓவியத்தை இது படைக்கும். ஒரு கவிஞன் கையில இது கிடைச்சா ஒரு நல்ல கவிதையை உருவாக்கும். அதுவே ஒரு நல்ல எழுத்தாளன் கிட்ட கிடைச்சதுன்னா பல பேருடைய தலையெழுத்தையே மாற்றும். கண்டிப்பா இந்த இன்டர்வியூ உங்க வாழ்க்கையவே மாற்றும்னு நான் நம்புறேன்.